ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையானது கலாத்தியர் 6:9. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய உலகத்தில் பல நன்மைகளை செய்து சோர்ந்து போகிறோம். உதவி செய்தோம், மதிப்பு இல்லை. அன்பை காட்டினும் திரும்ப அன்பு இல்லை. அந்த நேரத்தில் தேவன் நமக்கு சொல்லும் வார்த்தை, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். நன்மை விதை போன்றது, உடனே பலன் கிடைக்காது. விதை விதைத்த உடனே அறுவடை செய்ய முடியாது. அதற்கு ஏற்ற காலம் வேண்டும், மழை வேண்டும், பொறுமை வேண்டும். வேதாகமம் சொல்கிறது, கண்ணீரோடு விதைக்கிறவன் களிப்போடு அறுப்பான் என்று. நீங்கள் இன்று செய்யும் ஒவ்வொரு நன்மையும் ஒரு விதை போன்றது. அது தேவனுடைய நேரம் வரும்போது முளைக்கும். இன்று பலன் தெரியவில்லை என்றாலும் விதை வீணாகாது. சோர்வு வந்தாலும் தேவன் வலிமை தருகிறார். நம் மனிதர்கள் உதவிகளை செய்கிறோம், அதன் மூலியமாய் வர சோர்வுகள் நம்மளை ஆட்கொள்கிறது. ஆனாலும் தேவன் சொல்கிறார், சோர்ந்தவனுக்கு பலன் அளிக்கிறார். நம்முடைய வலிமை முடியும் இடத்தில்தான் தேவனுடைய கிருபை ஆரம்பிக்கிறது. ஜெபத்தில் நில்லுங்கள், தேவனை நோக்கி பாருங்கள், நன்மையை நிறுத்தாமல் செய்யுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் மனிதருக்கு செய்வது தேவன் ஒரு காலமும் மறப்பதில்லை. ஒரு ஏழைக்கு உதவுவது, ஒரு கவலை உள்ளவர்களுக்கு ஆறுதல் சொல்வது, ஒரு பசி உள்ளவர்களுக்கு உணவு வழங்குவது, ஒரு உடையில்லாத மனிதருக்கு உடையை கொடுப்பது, உடைந்த மனம் உடையவர்களுக்கு ஆறுதலையும் ஜெபத்தையும் ஏறெடுப்பது, இவை எல்லாம் தேவன் கண்ணோக்கி பார்க்கிறார். இந்த சிறுவனாகிய ஒருவனுக்கு செய்ததை எனக்கே செய்தீர்கள் என்று தேவன் சொல்கிறார். மக்கள் மறந்தாலும் தேவன் ஒரு காலமும் மறக்க மாட்டார். ஏற்ற காலத்தில் நிச்சயமாய் அதற்கான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தருவார். இந்த வசனத்தில் மிகப்பெரிய வாக்குறுதி, தளர்ந்து போகாதிருங்கள், ஏற்ற காலத்தில் அறுப்பீர்கள். ஏற்ற காலம் என்பது உங்கள் நேரம் அல்ல, அது தேவனுடைய நேரம். அது தாமதமாக தோன்றினாலும் தவறாமல் உங்களை வந்து சேரும். அன்பானவர்களே, பாராட்டு இல்லை என்று சோர்வடையாதீர்கள், பலன் தெரியவில்லை என்று தளர்ந்து போகாதீர்கள். மாட்டார். மனிதர்கள் மாறினாலும் தேவன் மாற மாட்டார். இன்று நீங்கள் செய்யும் நன்மை நாளை உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். நன்மை செய்வதை நிறுத்திவிடாதீர்கள். ஜெபத்தில் நிலைத்திருங்கள், தேவனை நம்புங்கள். ஏனெனில் தேவன் வாக்கு தந்த தேவன் வாக்கு மாறாதவராயிருக்கிறார். ஏற்ற காலங்களில் நீங்கள் அறுவடை செய்வீர்கள். உங்கள் நன்மை வீணாகாது. தொடர்ந்து நீங்கள் நன்மை செய்யுங்கள், நன்மையான காரியங்களை எதிர்நோக்குங்கள். உங்களுக்கான ஆசீர்வாதங்களை தேவன் தர வல்லவராயிருக்கிறார். இந்த நாள் இனிய நாளாக அமைய கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. God bless you.